வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சுப்ரீம் ஸ்டோருடைய நியூ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிகாபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஸோ என்ன சூப்பர் மார்க்கெட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அங்காள அம்மாஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற பேரில் வந்து இது இயங்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு ஆந்திராவில் சேர்ந்து நம்ம சுப்ரீம் ஸ்டோர் வந்து சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஈடன் டிவி மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முதலாளிகளாக சூப்பர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 340 ஸ்கொயர் ஃபீட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கடை. ஸோ ஒரு 6 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஓனர் மணிகண்டன் அவர்களும் மத்தியில் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதல் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஈடன் டிவி. தேங்க்யூ சார். உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் மென்மேலும் நல்லா வளர்ந்து வரணும். தேங்க்யூ சார். எப்படி சார் உங்களுக்கு இந்த தொழில், நீங்கள் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் சார்? ஆக்சுவலாக நான் உங்களுடைய யூடியூப் சேனல் ஃபாலோவர். ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு சுப்ரீம் ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்துட்டு போட்டுட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா பிஸ்னஸும் போடுவீங்க, எல்லா பெக்யூலியர் பிஸ்னஸஸ் ஒரு பிஸ்னஸஸும் பார்க்கும்போது உங்களது பார்ப்பேன். ப்ளஸ் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு நான் ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணுறதுனால யாருன்னா வந்துட்டு எங்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா கேட்டாங்கன்னா சரி உங்கள் சேனல் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புவேன். போய் பாருங்கள், இதில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ நீங்கள் போடுவீங்களா, எவ்வளோ பட்ஜெட்டில் இது ஆரம்பிக்கலாம். அதில் பண்ணும்போது ஒரு 1.5 year எனக்கு வந்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. மற்ற பிஸ்னஸில் இருந்ததுனால அதனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுனால இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த பிஸ்னஸ்க்கு இந்த ஷாப் எடுத்துட்டேன். இது ஒரு 1.5 year ரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரைஸ் மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்துட்டு இவ்வளோ ஷாப்புன்னு போடும்போது ஒரு ஐடியா வந்தது. ட்ரஸ்டட் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே வந்துட்டு டக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வராது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் இதையும் ஒரு 1.5 year ஃபாலோ பண்ணுறேன். இந்த இது ஆரம்பிச்சது ஒரு 6-7 months பார்த்துட்டு இருந்தேன். நியர்பை 2-3 இடத்துல வந்து ஷாப் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆந்திரா பார்டரில் ஒரு இடத்துல ஒரு ஷாப் ஆரம்பிச்சாங்க. சரி. அப்புறம் நீங்கள் அந்த நம்பர் போட்டுருந்தீங்க. நம்பர் போட்டதில் அவரை காண்டாக்ட் பண்ணோம். அவரை காண்டாக்ட் பண்ணும்போது அவருடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ப்ளஸ் 2-3 பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஷெடியூல் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு ரேக்ஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி. அதுலேயும் நமக்கு வந்துட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட பேசி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்தாரு. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸும் வந்துட்டு அவரே A to Z சப்ளை பண்ணிட்டார். ஏன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸுக்கு புதுசு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டாக்குங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே ஒரு நாள் ரேக் பண்ணாங்க. செகண்ட் டே வந்துட்டு அவங்க நம்ம வெஹிக்கிள் அமிச்சோம். நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால வெஹிக்கிளில் மெட்டீரியல் அமிச்சு அவங்க ஸ்டாஃபே வந்துட்டு ரேக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்து ஒரு 1 month ஆக போகுதுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்ளைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியல் செட்டப் அவங்களது செட் பண்ணி கொடுத்துருவாங்க, லைக் மேரேஜ் செட்டப் மாதிரி. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, சர்வீஸ் சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா பொருளையுமே ஒரே ஆள்கிட்ட வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆமாம். அதாவது ஒன் பில் நம்ம வந்துட்டு மொத்த பில்லும் ஒரே இடத்துல கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா 20 பேர்கிட்ட போகணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வைங்களேன். இது 1 point of contact. ஓகே. அது மாதிரி உங்களுக்கு இது ரேக்லாம் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரேக்கெல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நல்ல இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க? 3 days தான் சார். 3 daysல வந்துட்டு டிசைட் பண்ணி ஒரு 1 weekல ஷாப் ஆரம்பிச்சிட்டோம். அவர்கிட்ட சொன்னதில் அவர் கரெக்டாக வந்துட்டு ஆர்டர் கொடுத்து 3rd day 4th day வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு ரேக்கு. அவர் 5th day அவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெட்டீரியல் இது பண்ணார். 6th day வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இன்விடேஷன் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். சரி. 7th day ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு? கண்டிப்பாக சார். இது நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் 2-3 பேர் நியர்பை லொக்கேஷன்ஸில் திருவண்ணாமலை கிட்ட நாயுடுமங்கலத்துலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அப்புறம் விழுப்புரம் சைட்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு நம்ம ஷாப் இது வந்து சின்ன சைஸ் தான். இந்த இடத்துல சின்ன சைஸில் வந்து இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பி தான். அவங்களாம் வந்து என்னோட ஒரு 2 times 3 times அளவுக்கு ஷாப் வச்சுருக்காங்க. எனக்கு வந்துட்டு இங்கே மெயின் ஏரியா மெயின் பஸார் மார்க்கெட் ஏரியான்றதுனால
அதனால இடம் வந்துட்டு சின்னதாக இருக்குது. நான் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன். பெருசாக போகும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி. தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் மணிகண்டன் சாருடைய அந்த இன்டர்வியூ வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அவருடைய இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே சூப்பர் மார்க்கெட் உருவாகிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப்பான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரியானது உருவாகிக்கிறாங்க. ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 lakhs வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொரு சுப்ரீம் ஸ்டோருடைய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கேள்விக்கான பதில்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணலாம் லொக்கேஷன் எப்படி சார் நான் வந்து இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ லொக்கேஷனுக்கு நம்ம நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த இடமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ வாடகை இடம் சொன்னால் ரொம்ப அதிகமான வாடகைக்கு நீங்கள் போகாமல் ஸோ கம்மியான வாடகையில் ஒரு அதிகமாக கடை இல்லாத இடங்களில் நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனை பார்த்தா ரொம்ப சூப்பரான விஷயம். ஆக்சுவலாக நிறைய வெரைட்டியில் வந்து நம்ம அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வில்லேஜ் நிறைய வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம், அங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே சூப்பர் மார்க்கெட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு டவுனுக்குள்ளே இருக்கீங்க, சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா அங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிக்காமல் அங்கே சூப்பர் மார்க்கெட் இல்லாத இடங்களில் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த லொக்கேஷனை நீங்கள் அனுப்பி சுப்ரீம் ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் ஓகேவா, இந்த லொக்கேஷன் நீங்கள் பண்ணலாமா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி தோணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லை அப்படின்னா ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நிறைய வீடியோஸில் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ A to Z இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய சிஸ்டத்துலேருந்து இன்டீரியர் ஒர்க்கு, ரேக்கு, ஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஸோ சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் கேஷ் கவுண்டரில் வந்து உட்காந்துடலாம். உங்களுக்கான மேன் பவர் எப்படி எடுக்கணும், ஸோ எப்படிலாம் வந்து பில்லிங் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வாங்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 4000க்கு மேலே ப்ராடக்ட் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் வந்து எது கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சுப்ரீம் ஸ்டோரே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அவங்க ரேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து அடிக்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து நீங்கள் தோணலாம், ஸோ எவ்வளோ சார் நான் சுப்ரீம் ஸ்டோருக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கமிஷனுமே வந்து சுப்ரீம் ஸ்டோருக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சரி, அப்போ சுப்ரீம் ஸ்டோருக்கு என்ன மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஸோ அவங்க ஹோல்சேல் ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக தான் அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கிது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புது முதலாளிகளை உருவாக்குறதில் ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்க வந்து அது ஒரு பக்கம். பட் புதுசாக தொழிலை தொடங்கி நீங்கள் முதலாளி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சுப்ரீம் ஸ்டோர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து டோட்டலாகவே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாம் அவங்க ஸ்டாக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் நம்ம நிறைய இது ஓப்பன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட இப்போ இந்த இடமே பார்த்திங்கன்னா 55 இடங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடை லாஸ்ட்டு 1 இயருக்கு மேலே ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நியர்பை என் கடைகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற சுப்ரீம் ஸ்டோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் இடங்களை சொல்லுவாங்க, நீங்கள் நேரடியாக கூட விசிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லை ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறீங்க, ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், எப்படி நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், எப்படி நான் பண்ண முடியுமானா, ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களே வந்து சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை பேர் எவ்வளோ வித்தியாசமான இடங்கள்லேருந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த தொழிலை செய்கிறாங்க நீங்கள் பார்க்க முடியும். கிராமத்தில் பண்ணுறாங்க, கிராமத்தில் பெண்களே வந்து பண்ணுறாங்க, சிட்டியில் பண்ணுறாங்க, சிட்டியில் வந்து பெண்களே வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய படித்து முடிச்ச யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. நிறைய பிஸ்னஸ் 4-5 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தொழிலை வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நேரடியாக போய் விசிட் பண்ணியும் பாருங்கள். டேரெக்டாக
சுப்ரீம் ஸ்டோரையும் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுங்கள். டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், நிரந்தர வருமானம் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அடுத்து சில கேள்விகள் இருக்குது, அதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறது, சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து எந்த கமிஷன்ஸும் வந்து வாங்குறதில்ல, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறதில்ல. சில பேர் வந்து அந்த மாதிரி வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த கமிஷன்ஸும் வாங்குறதில்ல சுப்ரீம் ஸ்டோர்ஸ்க்கான லாபம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று நம்ம ஹோல்சேல் ப்ராடக்டாக எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்கிறாங்க. ஒரே இடத்துலேருந்து உங்களுக்கு ஹோல்சேல் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக் மூலமாக தான் அவங்களுக்கான இந்த கமிஷன்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரண ஒரு கிடையாது, கிட்டத்தட்ட 4000க்கு மேலே ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டுங்கிறது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டத்துலேருந்து எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டமும் வந்து வச்சுருக்கிறாங்க. எல்லா ஐட்டத்தையும் ஒரே இடத்துலேருந்து அவங்க சேல் பண்ணுறதுனால, பலருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால, அவங்க ஒரு ஹோல்சேல் கம்பெனி ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கமிஷன் பேஸில் உங்களுக்கு வந்து ஆரம்பித்து 1 lakh 2 lakh மாதிரி வாங்கி ஸோ அதில் நிறையா லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஜெனியூனான கம்பெனி சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே ஆரம்பித்தவங்களாம் வந்து வீடியோவில் பேசுனதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அது நான் அந்த லிங்க்கில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அடுத்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு லாபம் இருக்குமா சார்? ஸோ ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எப்படி ப்ரெசன்டேஷனில் இருக்கும் அப்படின்னா, ஸோ 5 to ஒரு 25-30% வரைக்கும் மார்ஜின் இருக்கும். ஸோ இந்த வருமானம் ஒரு நிரந்தரமான வருமானம். இந்த சூப்பர் மார்க்கெட்டை பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து சுப்ரீம் ஸ்டோரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணுறீங்க கடையை அப்படின்னா, ஸோ நைட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான மேன் பவர் எவ்வளோ வேணும், ஸோ வந்து வீக்லி எவ்ரிடே வந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சில நல்ல ஒரு கோல்டன் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு சுப்ரீம் ஸ்டோர் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிச்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும், மிகப்பெரிய ப்ராஃபிட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் நல்லா வேலையில் நல்லா சேவிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த மணியை இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. முக்கியமாக நமக்கு அந்த லொக்கேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், நம்ம திரும்ப சொல்கிறோம். ஸோ அதே போல் நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்களா, இது எக்ஸ்சேஞ்சுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஃபுட் ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு 3 months உங்களுக்கு சேல் ஆகலைன்னா அது எக்ஸ்சேஞ்சும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இடத்துல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதுக்கான ஹெல்ப்பும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஃபேன்சி ஐட்டமும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க. எந்த விதமான கமிஷன்ஸும் வந்து கிடையாது. சுப்ரீம் ஸ்டோர் உங்களை பண்ணுறாங்க, உங்களை முதலாளி ஆக்குவது தான் சுப்ரீம் ஸ்டோர்ஸுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அதை ரொம்ப சிறப்பாக வந்து சுப்ரீம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 1.5 yearsக்கு மேலே கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட இடங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் கேரளா, ஆந்திராலையும் இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் நடக்குது. ஸோ கர்நாடகாவில் ஓப்பன் நடக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இருக்கீங்கன்னா நீங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சுப்ரீம் ஸ்டோர் வழங்குறதுனால நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த கேள்வி ஏற்படலாம், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 lakhsலேருந்து 25 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 350 அதுலேருந்து ஒரு 1500-2000 வரைக்கும் நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எல்லா ஐடியாஸ் வந்து சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து வழங்குவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு முதலாளி ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எந்த விதமான கமிஷன்ஸ் வாங்குறதில்ல. இந்த A to Z அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஹோல்சேலர் ரொம்ப வருஷமாக வந்து ஹோல்சேலர் ப்ராடக்ட்டில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பல இடங்களில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 55க்கு மேற்பட்ட சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் பகுதி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி உங்கள் பகுதியில் முதலாளி ஆகக்கூடிய தருணம் அது இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.